என்ன? ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவம்மா வாழசித்தரை ஓட்டு பிரபஞ்சமாக அகத்திய வாழசித்தர் சிவாய. ஏன்னா ஒரு 30 நாளைக்கு முன்னாடி என் கடைக்கு ஒரு தர்மம் கேட்டு ஒரு சாமி வந்தார். அவருக்கு நான் தர்மம் போட்டேன். உடனே என் மாலையை பார்த்து எனக்கு இந்த மாலை வேணும்னு கேட்டார். நான் இந்த மாதிரி சித்தசபையில் கொடுத்தது நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ நேற்று வந்துட்டார். வந்து எனக்கு இந்த மாதிரி என்னை ஏவு இருக்கான்னு கேட்டார். நான் ஏவும் இல்லைன்னு சொன்னேன். உடனே இந்த மாதிரி நான் 30 நாளைக்கு முன்னாடி வந்து உன்ட்ட ஒரு மாலை கேட்டோம்ல, அவன் தான் நான் மகாலிங்கமலையிலேருந்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அடுத்து சபைக்கு போகும்போது எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வான்னு சொன்னார் சாமி. சரி, நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் தான் மாலை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும், நான் சபையிலேருந்து வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொன்னேன். உடனே எந்த சபைன்னு கேட்டேன்னு சொன்ன உடனே 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வந்திருக்காராம். இங்கே வந்து பார்த்துட்டு சபைக்குள்ளே வர முடியாமல் போயிட்டேன். ஆனால் நீ வா, நாளைக்கு வா, உன்னைய நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் சாமி. ஆனால் இல்லை, என்னால் வர முடியாது, வர முடிஞ்சால் வாரேன், நீ சித்த சபையில் சாமிகிட்ட கேளு அப்படின்ட்டு போயிட்டான் நேற்று. சரி, நேற்று ஒரு 10 ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் சாமி. அவர் யார் என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியும் சார். அவன் பெயர் விலாசம் நீர் வினவவில்லையோ? அது கேட்டேன். அவர் நான் சொல்ல மாட்டேன்ட்டாப்புல. நான் மகாலிங்க மலையில் தான் இருப்பேன், நான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருவேன், நான் பண்டாரத்துக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஆனால் எனக்கு கண்டிப்பாக மாலை வேணும், அடுத்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. சாமியார் மாதிரியா இருக்காரு? சாமியார் தான். பிச்சை ஆசவங்க எடுத்து தான் வந்தார். நான் ஒரு ஆசவம் போட்டேன். நம்மளை மாதிரி அந்த காவி வேஷ்டி இது திருவோடோடு தான் வந்தார் சாமி. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறார். என்னமோ தெரியல. ஆமாம், அந்த ஒரு எனக்கு தெரில. ஒல்லியாக இருந்தார், ஒல்லியாத்தான் இருந்தார் சாமி. வளர்ந்து ஒல்லியாக இருந்தானா? உங்கள் உயரம் இருந்தானா? ஏன் உயரம் இல்லை, ஒரு நம்ம சாமி உயரம் இருப்பாப்புல. அப்போ வேறு இருந்தല്ലോ. நான் மகாலிங்க மலையில் தான் இருப்பேன், நான் அடி இங்கே வந்தேன்னா உன் கடைக்கு தான் வேறு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நான் ஒரு 10 ரூபாயை கொடுத்த வாங்கிட்டு போயிட்டார். வந்து அகத்திய பெருமான் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டு. அது நான் சொல்லிட்டேன். அடுத்த விட்டு நீ வா, உன்னை கூட்டு போகிறதுன்னு சொன்னேன் நான். இன்றைக்கி நைட்டே வா போவோம் அப்படின்னா, இல்லை எனக்கு வர நேரம் இல்லைன்ட்டு போயிட்டார். ஏதோ கலியுக தேவ சபை துவங்கிய காலங்களிலிருந்தும் பிரபஞ்ச மகாசபை என்று உயர்நிலை கொண்ட அற்புதமான சூட்சம நிலையில் உயராற்றல் வளம் வருகின்ற சபைதனிலும் வந்து இணைவோர்கள், வந்து கலப்போர்கள், வந்து இணைவோர்கள், வந்து கலந்திருப்போர்கள் பல்வேறு ஜென்மங்களாக நற்தொடர்பில் சிவசபை தொடர்பில் இருந்தவர்களாக இருக்கின்ற அத்தகைய காரண நிலையால் தான் சபையில் வந்து கலக்க முடியும், இணைய முடியும் என்று அகத்தியன் நல்லாசி. ஓம் அகத்தீசாய நமக. அவ்வாறு தொடர்புக்குள் வந்து அமர்ந்தும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டும் செல்பவர்கள் சபையில் அவர்களுடைய வரும் கால நிலைதனில் நிச்சயமாக எங்கும் அங்குமெங்கும் தேடி அலைந்து எதற்காக அலைகின்றோம் என்கின்ற குறிக்கோள் நிலையில்லா நிலைதனிலே அலைந்து திரிவோர்கள் சபை நாடி வருவதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். எதனை தேடி அலைகின்றோம் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு ஒருவன் அலைந்து திரிகின்ற நிலைதனில் செல்வானே ஆயின் அவன் வந்து சேர்கின்ற தலம் சிவசபைதான் என்று அகத்தியன் நல்லாசி. அவ்வாறு எவர் வினவினாலும் தன் சிரசில் இருக்கின்ற சிவமகா வாழை சித்த சிவமாலையை கலற்றி கொடுக்க கூடாது என்று அகத்தியன் உரை. ஓம் அகத்தீசாய நமக. சபை நாடி செல்க, சபையில் சித்தனோடு இணைந்து சீடனாக வலம் வந்து அவன் அனுக்கிரகம் பெற்று அருள் மாலையை பெற்று செல்க என்று உரைத்து அற்புதமாய் சபை பற்றிய உரையாடலை நீர் உரைத்த கணமே அவனுக்குள் தேடி தேடி அலைகின்ற எத்தகைய குறிக்கோள் கொண்டு அலையாது குறிக்கோள் இல்லா நிலையோடு அலைந்து தெரிகின்ற நிலைக்கும் ஒரு கர்மா விடுபட்டு இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். சிவசபையினுடைய சீடர்களை கண்டு உரையாடுகின்ற பொழுதும் சிவசபை பற்றிய உரையாடலை சீடர்களிடமிருந்து பெறுகின்ற பொழுதும் அவரவர்களின் கர்மா விலகப் பெறுகின்றது ஓரளவு என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார். ஓம் அகத்தீசாய. அற்புத நிலை கொண்ட ஆசிகளும் உமக்களித்து அகத்தியன் அமர்ந்திருக்கு. ஓம் அகத்தீசாய நம.